கதையோடு இணைந்திருப்பவர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம விக்ரமாதித்தன் கதைகள்ல இருந்து 7வது பதுமையான ஏகபோக வள்ளி பதுமை சொன்ன ஏழரை நாட்டு சனீஸ்வரன் கதையை பற்றி பார்க்க போறோம். 7ஆம் நாள் காலையில போஜராஜன் தன்னுடைய நவரத்ன சிம்மாசனத்துல ஏற முயன்ற போது 7ஆம் படிக்கு காவலான ஏகபோக வள்ளி பதுமை அவனை தடுத்து நிறுத்தி விக்ரமாதித்தனுடைய வீரத்தை பற்றி புதியதொரு கதை சொல்ல தொடங்கிச்சு. விக்ரமாதித்த மன்னன் உஜ்ஜயினை அரசாண்டு வர காலத்துல ஒரு நாள் தன் மந்திரியான பட்டியை கூப்பிட்டு, பட்டி, இப்போ நம்ம தலைநகரத்துலேருந்து நீ அரசாட்சியை கவனிச்சுக்க, நான் காடாறு மாதம் போய் திரும்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய குல தெய்வமான மாகாளியம்மன் கோயிலுக்கு போய் வணங்கினாரு. தேவி பிரசன்னமாக்கி, விக்ரமாதித்தா, இன்றிலிருந்து 7 வருஷங்கள் உனக்கு சனி திசை ஆரம்பமாகிறது. உன்னை ஆட்கொள்ள சனீஸ்வரன் வந்து கொண்டே இருக்கிறான். அவன் உன் அருகில் வந்ததும், இங்கு வந்தீர் என கேள். உன்னிடம் 7.5 ஆண்டுகள் அதிகாரம் செலுத்த வந்தேன் என்று பதிலளிப்பான். அப்பொழுது நீ அவனை வணங்கி, சுவாமி, ஒரே நேரத்தில் என்னை நெருங்கினால் சகிக்க முடியாது, தங்களின் கட்டளைப்படியே நடந்து கொள்கிறேன் என்று கூறி அவன் தெரிவிக்கிறபடி நடந்து கொள் என்று சொல்லி திருநீரும் எலும்புச்சம்பளமும் கொடுத்து தீர்த்தமும் தெளித்து அனுப்பினாள். அம்மனை கும்பிட்டு விக்ரமாதித்தன் வந்து கொண்டிருந்த வழியில சனீஸ்வரன் கரிய வடிவத்தோடு எதிர்பட்டாரு. அந்த களிப்புருஷனோட கால்களில் விழுந்து வணங்கிய விக்ரமாதித்தன், சுவாமி, தாங்கள் என் முன் எழுந்தருளும் காரணம் என்ன அப்படின்னு கேட்டாரு. விக்ரமாதித்தா, உன்னிடம் 7.5 வருஷம் என் அதிகாரத்தை செலுத்த வந்துள்ளேன் அப்படின்னு களிப்புருஷன் சொன்னாரு. அதுக்கு விக்ரமாதித்தன், சுவாமி, அடியனை ஒரே நேரத்தில் அதிகமாக நெருங்கினால் என்னால் தாங்க முடியாது, தங்களுடைய கட்டளைப்படி நடக்க சித்தமாயிருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அதற்கு களிப்புருஷன், விக்ரமாதித்தா, நீ விரும்புகிற விதமே செய்கிறேன், ஆனால் அதுக்கு நீ ஒன்று செய்யணும். மதுராபுரியை அரசாள்ற மதுரேந்திர ராஜனிடம் போய் 7.5 வருஷம் வரை அவனுக்கு அடங்கி நடந்து முடிவில் 7.5 நாளிகை நேரம் அவனுக்கு வெற்றிலை பெட்டி தூக்கும் அடைப்பு தொழிலும் செய்யணும் அப்படின்னு சொன்னார். அதுக்கு விக்ரமாதித்தனும் சம்மதம் தெரிவித்து தன்னுடைய கையில் இருந்த மோதிரத்தை கழட்டி சனீஸ்வர பகவான்கிட்ட கொடுத்து, சுவாமி, இந்த 7.5 வருஷமும் என் நாட்டு மக்களை ஒரு குறையும் இல்லாமல் நீங்கள் தான் பரிபாலித்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சனீஸ்வர பகவான்கிட்ட விடை பெற்றுட்டு பட்டியை பார்க்க போனார். பட்டிக்கிட்ட நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு பொழுது சாய்ஞ்சதும் வேதாளத்தோடு பிரயாணப்பட்டு மனித சஞ்சாரமின்றி கொடிய காட்டு மிருகங்கள் நடமாடுற ஒரு மலையாடி வாரத்தை அடைஞ்சாரு. அங்க ஒரு ஆழ விருட்சத்துக்கு அடியில இறங்கி வேதாளம் கொண்டு வந்த உணவு வகைகளை சாப்பிட்டுட்டு வேதாளத்தை காவல் வச்சுட்டு அந்த இடத்திலேயே விக்ரமாதித்தன் தூங்கிட்டு இருந்தாரு. அப்போ அவலட்சணமான உருவமுள்ள ஒரு பெண் தன்னந்தனியாக தென்பட்டாள். அவளை கண்டு வியப்புற்ற விக்ரமாதித்தன் வேதாளத்திட்ட யாருன்னு மெல்ல விசாரிக்கும் போது அவள் தெய்வலோகத்திலிருந்து வந்து இறங்கிய அப்சரஸ் அப்படின்னு தெரிஞ்சுது. தேவலோகத்துல இந்திரன் சபையில வெண்சாமரம் வீசும் பெண்கள் 2 பேர் இருந்தாங்க. அவங்களோட பேர் ரத்தனமாலை, முத்துமாலை. முன்னொரு சமயத்தில் விக்ரமாதித்தன் தேவலோகத்துக்கு அரம்பேரோட நடனத்தை ஆராய்ஞ்சு தீர்ப்பளிக்க போயிருந்தபோது விக்ரமாதித்தனை கண்டு ரத்னமாலை மயங்கி மனப்பூர்வமாக காதலித்தாள். விக்ரமாதித்தன் பூவுலகத்துக்கு வந்த பின்னாடியும் ரத்னமாலையால் அவனை மறக்க முடியல. அதனால் ஒரு நாள் தேவேந்திரன்ட்ட போய் தன்னுடைய மனசில் இருக்க எண்ணங்களை சொல்லி ஒரு முறை பூலோகத்துக்கு சென்று வர அனுமதி கேட்டாள். அதற்கு தேவேந்திரன், ரத்னமாலையே, இந்த சமயத்தில் நீ அவனிடம் சென்றால் அவன் உன்னை விரும்ப மாட்டான். ஆகவே அவன் காடாறு மாதம் போகும்போது பூலோகம் சென்றால் கண்டிப்பாக உன்னை காதலித்து ஏற்றுக்கொள்வான். அந்த சமயம் பார்த்து நான் உன்னை அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு வாக்களித்திருந்தாரு. அதன்படியே விக்ரமாதித்தன் உஜ்ஜயினி விட்டு கிளம்பினதும் தேவேந்திரன் ரத்னமாலையை கூப்பிட்டு, ரத்னமாலை, 7.5 வருஷம் சனீஸ்வரனுடைய விருப்பப்படி மதுராபுரி மன்னன் கிட்ட சேவகம் செய்ய விக்ரமாதித்தன் போகிறான். நீ இப்போ போய் அவனுக்கு பணிவிடை செஞ்சு அவன் உஜ்ஜயினி திரும்பினதும் புறப்பட்டு வந்துடு. மேலும் நீ தேவ கன்னிகைன்றதுனால பகல் பொழுதுல உன்னுடைய தெய்வீக ஒளியெல்லாம் மறைச்சு விகார ரூபமாகவும் இரவு நேரத்தில் சுய உருவுடனும் இரு அப்படின்னு சொல்லி ரத்னமாலையை பூவுலகத்துக்கு அனுப்பினாரு. ரத்னமாலையும் தேவேந்திரன் சொன்னபடி அவலட்சண உருவத்தோட விக்ரமாதித்தன் படுத்துட்டு இருந்த ஆழ விருட்சத்துக்கு அடியில் வந்தா. ரத்னமாலை கிட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் விசாரிச்சு தெரிஞ்சிட்ட விக்ரமாதித்தன் அவளுடைய சுயரூபத்தை காட்ட சொன்னார். ரத்னமாலையும் தன்னுடைய சுயரூபத்தை காட்டினா. இதனால் மகிழ்ந்த விக்ரமாதித்தன் ரத்னமாலையை ஏற்றுக்கொண்டாரு. விக்ரமாதித்தனும் ரத்னமாலையும் ஆழ விருட்சத்துக்கு அடியிலேயே இரவு தூங்கிட்டாங்க. வேதாளம் காவல் இருந்தது. மறுநாள் பொழுது விடிஞ்சதும் விக்ரமாதித்தன் சேவகனை போல மாறுவேட அணிஞ்சு கத்தி, கேடயம் முதலான 18 விதமான ஆயுதங்களை எடுத்துட்டு தன்னுடைய குலதெய்வத்தை வணங்கி திருநீறு பூசிட்டு மதுராபுரி நகரை நோக்கி சேவக தொழில் செய்ய புறப்பட்டாரு. பகல் நேரன்றதுனால தேவகன்னிகையான ரத்னமாலையும் தன்னுடைய சொந்த உருவத்தை மறைச்சு அவலட்சணமான உருவத்தோட விக்ரமாதித்தனை பின்தொடர்ந்தா. 2 பேரும் வேதாளத்தோட பிரயாணத்தை தொடங்கி சோலைகளையும் சாலைகளையும் கடந்து போயிட்டு இருந்தாங்க.
அப்போது எதிரே ஒரு மடம் தென்பட்டுச்சு. அதனால் அங்கே தங்கலான்னு முடிவு செஞ்சாங்க. விக்ரமாதித்தன் அங்குள்ள ஒரு தடாகத்தில் குளிப்பதற்காக போனார். அந்த வேளையில் அந்த குளத்தில் அனந்தன்ற சர்ப்பமும் சலந்தரன்ற தவளையும் முற்பிறவியில் அரசர்களாக இருந்து நாரதரோட சாபத்தால் பாம்பாகவும் தவளையாகவும் மாறியிருந்தது. அதில் அனந்தன்ற பாம்பு மீன்களையும் தவளைகளையும் பிடித்து சாப்பிடும். அன்றைய தினம் அதுக்கு அதிக பசியாக இருந்ததால் அது சலந்தரன்ற தவளை மீது பாஞ்சு கவ்விட்டு இருந்தது. அப்போது சலந்தரன் சொல்லிச்சு, அனந்தனே, நம்ம 2 பேருமே நாடாளும் மன்னர்களாக பிறந்து மதி இழந்து நாரத முனிவரோட சாபத்தால் இந்த நிலையை அடைஞ்சிருக்கோம். இப்போது உன்னுடைய ஆறா பசிக்கு என்னையே பிடித்து சாப்பிட முயற்சி செய்கிற. இதை விக்ரமாதித்த பூபதி கண்டா உன்னை சும்மா விட மாட்டார் அப்படின்னு சொல்லிச்சு. பாம்பு தவளை முதலான பிராணிகளோட நயன பாஷை விக்ரமாதித்தனுக்கு தெரியுன்றதால தன்னுடைய உடல்ல இருந்து ஓரளவு சதையை எடுத்து சர்ப்பத்து முன்னாடி வீசினார் விக்ரமாதித்தன். சர்ப்பமும் சலந்தரனை விட்டுட்டு மனிதனோட சதையை சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. விக்ரமாதித்தன் குளிச்சுட்டு மடத்துக்கு போய் ரத்னமாலையும் வேதாளத்தையும் கூப்பிட்டுட்டு மீண்டும் அந்த தடாகத்தின் வழியில் நடக்கும்போது அனந்தன்ற பாம்புக்கும் சலந்தரன்ற தவளைக்கும் ஞானம் உண்டாச்சு. தங்களுக்காக சதையை கீறிப்பட்டது விக்ரமாதித்தன் தான், அல்லது வேறு எந்த சாதாரண மனிதனாலையும் இருக்க முடியாது அப்படின்றத உணர்ந்து விக்ரமாதித்தனால தான் தங்களுடைய சாபம் விமோச்சனம் அடையும் அப்படின்றத நினச்சி தடாகத்திலேருந்து வெளிப்பட்டு விக்ரமாதித்தன் போகிற வழியில் 2 குறுக்கிட்டு நின்றுச்சு. விக்ரமாதித்தன் கிட்ட தங்களுடைய சாப வரலாற்றை சொல்லி, மன்னர் மன்னவனே, நாங்கள் 2 பேருமே நாரத முனிவர்கிட்ட மனம் வருந்தி சாப விமோச்சனம் கேட்டோம். அப்போது விக்ரமாதித்தனுக்கு சனீஸ்வரன் பிடிச்சிருக்கிற 7.5 வருஷ காலமும் அவருக்கு நீங்கள் தொண்டு புரிஞ்சிங்கன்னா சாப விமோச்சனம் ஆகும்னு சொன்னார். அதனால் நாங்களும் 7.5 வருஷம் உங்களுக்கு தொண்டு புரிய வந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு விக்ரமாதித்தன், நான் மதுராபுரி நகரை அடையிறதுக்கு இன்னும் 8 நாட்கள் ஆகும். அங்கே போனதும் நகரோட வடப்பகுதியில் இருக்கிற மடத்தில் தங்கியிருப்பேன். அப்போது அங்கே வந்து நீங்கள் என்னை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது போலவே மதுராபுரி சத்திரத்தை அடைஞ்சதும் ரத்னமாலை, வேதாளம், அனந்தன், சலந்தரன் இவங்களையெல்லாம் சத்திரத்திலே இருக்கும்படி செஞ்சுட்டு சேவகனுக்கு தகுந்த மாதிரி மாறுவேடம் அணிஞ்சு மதுராபுரி மன்னனோட அரசவையை அடைந்து மன்னரை வணங்கி நின்னாரு. விக்ரமாதித்தனுடைய பணிவையும் அவருடைய முகத்தில் இருந்த வீரப்பொழிவையும் கண்ட மதுராபுரி மன்னனும், வீரனே நீ யார் அப்படின்னு கேட்டார். அதுக்கு விக்ரமாதித்தன், அரசே, என் பெயர் ஆதித்தன். தாங்கள் தர்மவான் என்றும் சுத்த வீரர்களுக்கு தகுந்த கௌரவம் அளிக்கிறீர்கள் என்றும் கேள்விப்பட்டு தங்களிடம் சேவகனாய் சேவை செய்யவே வந்துள்ளேன் அப்படின்னு சொன்னார். அதை கேட்டு மகிழ்ந்த மதுராபுரி மன்னனும், ஆதித்தா, இன்று முதல் உன்னை சேவகத்துக்கு வைத்துக் கொள்கிறோம். என்ன சம்பளம் கேட்கிறாய் அப்படின்னு கேட்க விக்ரமாதித்தனும், நாளொன்றுக்கு 1000 பொன் சம்பளம் வேண்டும் அரசே அப்படின்னு சொன்னார். மன்னனும் அதுக்கு சம்மதம் சொல்லி கணக்கர்களை அழைத்து லாவணம் பதிய சொல்லி பொக்கிஷதாரர்களை தினமும் 1000 பொன் கொடுக்கும்படி திட்டம் செஞ்சு சேவகனுக்கு வேண்டிய விடுதி வசதிகளையும் ஏற்பாடு செஞ்சு அன்றைய சம்பளமான 1000 பொன்னையும் ஆள்வசம் கொடுத்து தூக்கிட்டு போய் கொடுக்குமாறு கட்டளையிட்டு விக்ரமாதித்தனை அனுப்பி வச்சாரு. மடத்தில் அனந்தனோ சலந்தரனோ மானிட உருவத்தில் விக்ரமாதித்தனை வரவேற்க அவரும் அவங்கள்ட்ட நடந்ததையெல்லாம் சொல்லி தனக்காக ஏற்பாடு செய்யப்பட்ட மாளிகைக்கு அவங்கள அழைச்சிட்டு போனார். அப்போ பகல் நேரன்றதுனால ரத்னமாலையோட அவலட்சணமான உருவத்தை வீதியில் யாருமே பார்க்கல. தங்களுக்குண்டான மாளிகை அடைஞ்சதும் தினமும் சமைப்பதற்கு தேவையான பொருட்களை அனந்தனும் சலந்தரனும் கடைத்தெருவில் போய் வாங்கிட்டு வருவாங்க. வாங்கிட்டு வந்த பொருட்களை எல்லாம் அறுசுவை உணவுகளாக ரத்னமாலை சமைச்சு எல்லாத்துக்கும் கொடுப்பா. பகல் நேரங்களில் அவலட்சணமான உருவத்துடனும் இரவு நேரங்களில் தன்னுடைய சுய உருவுடனும் ரத்னமாலை அந்த மாளிகையில் இருந்தா. இரவு நேரங்களில் அனந்தன் பாம்பு உருவம் எடுத்து மாளிகையை சுற்றி வாயை திறந்து மேல்வாய்ப்பல் தலைவாசலோட மேற்படி நிலையிலும் கீழ்வாய்ப்பல் கீழ்ப்படி நிலையிலும் இருக்கும்படியும், சலந்திரன் தவளை உருவம் எடுத்து கூடாரம் போலவும் பந்தலை போலவும் கவிழ்ந்து காவல் புரிஞ்சிட்டு இருந்தாங்க. வேதாளம், விக்ரமாதித்தன், ரத்னமாலை 2 பேத்துக்குமே காவல் இருக்கும். பகல் பொழுதானதும் சலந்தரனும் அனந்தனும் மனித ரூபமாக இருப்பாங்க. ரத்னமாலை அவலட்சண ரூபத்தில் இருப்பா. விக்ரமாதித்தன் காலையிலையும் மாலையிலையும் மதுராபுரி மன்னனோட கொழுவுக்கு போய் சேவகம் செஞ்சு தினமும் 1000 பொன் வாங்கிட்டு வருவார். இப்படி சேவகம் செஞ்சு திரும்பி வரும்போது மன்னவனோட கொழுவில் பணிபுரிஞ்ச கார்கோடகன், கோடிகன் அப்படின்ற அண்ணன் தம்பியர் 2 பேரும் ஆதித்தனுக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர்களானாங்க. அவங்க 2 பேரும் அடிக்கடி விக்ரமாதித்தனோட மாளிகைக்கு வந்து போக ஆரம்பித்தாங்க. ஆனால் அவங்க விக்ரமாதித்தன் இல்லாமல் மாளிகைக்கு தனியாக வர முடியாதபடி அனந்தன் கடுமையாக காவல் இருந்தான். அது அவங்களுக்கு சிரமமாய் தெரியவே விக்ரமாதித்தன் கிட்ட சொல்லி நாங்கள் 2 பேரும் எந்த நேரமும் தங்கு தடையில்லாமல் மாளிகைக்கு வரணும்னு அனுமதிக்கும்படி ஏற்பாடு செஞ்சிட்டாங்க. ஒரு நாள் இரவு விக்ரமாதித்தனோட மாளிகைக்குள் நுழைஞ்ச அந்த 2 பேரும்
இரவு காலத்தில் சுய உருவத்தில் இருந்த ரத்னமாலையை எதிர்பாராத விதமாக பார்த்துட்டாங்க. அவளுடைய அதி அற்புதமான அழகை தங்களுக்குள்ளே பேசி வியந்துட்டாங்க. மன்னன் மதுரேந்திரனும் சேவகன் கார்கோடனும் ஒரு சமயம் பேசிகிட்டு இருந்தபோது ஆதித்தன் மாளிகையில் தன் ரத்னமாலையை பார்த்த விபரத்தை சொல்லி, மகாராஜா, உங்களிடம் ஊழியம் செய்யும் சேவகனான ஆதித்தன் உலகத்திலேயே மிகவும் பேரழகியான ஒருத்தியை எங்கிருந்தோ கொண்டு வந்து தன் மாளிகைக்குள் ஒளித்து வைத்திருக்கிறான். அவளை பார்த்தால் தேவகன்னிகை போல் இருக்கிறது. ஆனால் அவளோ உங்கள் ஊழியனுக்கு அடிமை போல் ஊழியம் செய்கிறாள். அந்த பாக்கியத்தை எண்ணினால் மற்ற சேவகர்களுக்கு மட்டுமல்ல, உலகத்தில் உள்ள மன்னாதி மன்னர்களுக்கு கூட பொறாமை உண்டாகும் அப்படின்னு சொன்னான். அதை கேட்ட மன்னன், கார்கோடகா, அந்த பெண்ணை நான் எப்படியும் ஒரு முறையாவது இந்த கண்ணால் பார்க்கணும், அதுக்கு வழி என்ன அப்படின்னு கேட்டார். அதற்கு கார்கோடகன், மன்னர் பிரானே, அந்த மாளிகைக்குள் என்னையும் என் தம்பியும் தவிர வேறு யாரும் நுழைய முடியாது. நீங்கள் ஆசைப்பட்டால் என் சகோதரன் கோடிகனின் வேடத்தில் உங்களை தந்திரமாக அழைத்துச் செல்கிறேன். அதை தவிர வேறு வழியில்லை அப்படின்னு சொன்னான். அதுக்கு அரசனும் சம்மதிச்சாரு. அதன் பின்னாடி ஒரு நாள் இரவு ஆதித்தனோட மாளிகையிலிருந்து கார்கோடகன் மட்டும் ஆதித்தனை சந்திச்சுட்டு வெளியே வரும்போது, வெளியில் காவல் இருந்த அனந்தன் கிட்ட, நான் போனதும் வாசல் கதவை அடைச்சிடாத, என் சகோதரனை அழைச்சிட்டு வருமாறு உன் எஜமானன் ஆணையிட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போய் கோடிகனோட உருவத்தில் இருந்த மதுரேந்திர மன்னனை மாளிகைக்குள்ளே அழைச்சிட்டு வந்தான். அப்போது ரத்னமாலை தன்னுடைய சுய உருவத்தோட தூங்கிட்டு இருந்தா. தேவ கன்னிகையான ரத்னமாலையோட அழகை மறைவிலிருந்து பார்த்த மன்னன் அங்கேயே மயங்க விழுந்துட்டாரு. இது என்ன ஆபத்துன்னு கார்கோடனும் பதறி அரசரை தேத்தி மெதுவாக வெளியே கூட்டிகிட்டு வந்தான். பிறகு அனந்தனை கதவு மூட சொல்லிட்டு 2 பேரும் அரண்மனைக்கு போயிட்டாங்க. அரசர் அன்று இரவு அமைச்சரை கூப்பிட்டு ரத்னமாலை அடையிற வழியை கேட்டார். அதுக்கு அமைச்சர், அரசே, ஆதித்தனோ உங்களிடம் நாளொன்றுக்கு 1000 பொன் சம்பளம் வாங்கும் ஊழியன், மேலும் சுத்த வீரன். அவனை வென்று அப்பெண்ணை கைக்கொள்வது என்பது முடியாத காரியம். அவனோ உம்முடைய சேவகன். அவனை எதிர்த்தால் அதை கேள்விப்படும் மற்ற தேசத்து மன்னர்கள் நம்மை இகழ்ச்சியாக பேசுவார்கள் அப்படின்னு சொன்னார். அதற்கு மன்னர், மந்திரி, அந்த பெண்ணை என்னால் மறக்க இயலாது, ஏதேனும் ஒரு வழி சொல்லுங்கள் அப்படின்னு கெஞ்சினார். மந்திரி கொஞ்ச நேரம் ஆழ்ந்து யோசிச்சுட்டு, மன்னவா, அந்த வல்லமை மிக்க ஆதித்தன் பக்கத்தில் இருக்கும்போது அவனுடைய மாளிகையில் இருக்கிற அழகிய யாரும் அடைய முடியாது. அவனை அவள் அருகிலிருந்து தந்திரமாக தான் கிளப்பணும். அதுக்கு ஒரு உபாயம் உண்டு. நமது மதுராபுரியிலிருந்து 100 யோசனை தூரத்தில் வாழவந்தான்புரம் அப்படின்னு ஒரு நகரம் இருக்குது. அந்த நகரத்து அரசன் வாரணகேசரிக்கு முத்து நகை அப்படின்னு ஒரு பெண் இருக்கா. அந்த பெண் சிரிக்கும் போதெல்லாம் முத்துக்கள் சிந்தும். அந்த முத்துக்களை முண்டக நகரின்ற நகரில் இருக்க கோரக்கன் என்ற வணிகன் கடைக்கு அனுப்ப அவன் ஒரு சுவடு முத்தை 1,00,000 பொன் விலைக்கு விற்று அந்த பொண்ணை கோடி கோடியாக சேர்த்து அரசனுக்கு அனுப்புவான். இப்போது அந்த வணிகரோட கடையில் முத்துக்களே கிடைக்கிறதில்ல. காரணம், அந்த பெண்ணின் மீது ஆசைப்பட்ட ஒரு முனிவன் தன்னுடைய வல்லமையினால் அந்த பட்டணத்தில் இருக்கிறவங்களையும் அரசனையும் சபிச்சு உயிரற்ற சவங்கள் போல கிடத்தி அவ்வூரை ஜனசஞ்சாரம் இல்லாதபடி செஞ்சு அந்த முத்து நகையை மட்டும் அந்த ஊர்லேயே தன் வசமாக்கி வச்சிருக்கான். அந்த பெண் தீரா கவலை கொண்டிருக்கிறதுனால சிரிக்கிறதே கிடையாது. முனிவன் வெளியே போகும்போதெல்லாம் முத்து நகையால் பிணம் போல உயிரிழக்க செஞ்சு படுக்க வச்சுட்டு தான் போகிறான். திரும்பி வந்ததும் மறுபடியும் உயிர் பெற்று எழ செய்கிறான். உங்களுடைய சேவகனான ஆதித்தனை அந்த நகருக்கு அனுப்பி குறிப்பிட்ட ஒரு கெடுவுக்குள்ளே அந்த முத்தை கொண்டு வர சொல்லி உத்தரவிட்டா முத்தை காணாது அவன் முனிவன்கிட்ட போகணும். அப்போது முனிவனால் சவமாகும்படி சபிக்கப்படுவான். அங்கே அவன் ஒளிஞ்சிட்டா குறிப்பிட்ட தவணை கழிஞ்சதும் அவனுடைய நிர்கதியான நங்கையை நாம் கவர்ந்துடலாம். இதை தவிர வேறு எந்த உபாயத்தாலும் நீங்கள் அந்த பெண்ணை அடைய முடியாது அப்படின்னு சொன்னார். இதை கேட்டு மகிழ்ந்த மதுரேந்திர மன்னன் மறுநாள் கொள்ளு மண்டபத்தில் தன்னை வணங்க வந்த ஆதித்தனை பக்கத்தில் கூப்பிட்டு, ஆதித்தா, நமக்கு சவுளி கடுக்கன் முடிக்க முத்து வேண்டியிருக்கிறது. முண்டக நகரில் கோரக்கன் என்னும் செட்டியார் வசம் இருக்கும் வினோத முத்தை வாங்கி வா அப்படின்னு சொன்னார். தங்கள் உத்தரவுப்படியே செய்கிறேன் அப்படின்னா ஆதித்தன். நீ சென்று திரும்பி வர எத்தனை நாட்கள் வேண்டும்? 40 நாட்கள் வேண்டும் என்றார் ஆதித்தன். இதோ 40 நாட்களுக்கு சம்பளம் 40,000 பொன், அதோடு முத்தின் விலை 1,00,000 பொன் என்று பொன்னை எல்லாம் கொள்ளர் தலையில் ஏற்றி ஆதித்தனை அனுப்பினான் அரசன். விக்ரமாதித்தன் தன்னுடைய மாளிகைக்கு வந்து பொன்னையெல்லாம் வாங்கிட்டு கொள்ளர்களை அனுப்பிச்சிட்டு ரத்னமாலை, அனந்தன், சலந்தர் இவங்க கிட்ட அரசனோட கட்டளையை சொல்லி 40 நாளும் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு சொன்னார். அதுக்கு அவங்களும் சரின்னு சொன்னாங்க. அதன் பின்னாடி விக்ரமாதித்தன் அவங்கள்ட்ட விடை பெற்றுட்டு மதுராபுரியை கடந்ததும் வேதாளத்தின் மீது ஏறி காடு மலை எல்லாத்தையும் கடந்து முண்டக நகரி என்னும் பட்டணத்தை அடைஞ்சார்.
அந்த பட்டணத்தில் கோரக்கநாட்டு செட்டியாரை பற்றி விசாரித்து அவர் இருக்கிற இடம் போய் பார்த்து, செட்டியாரே, உங்ககிட்ட ஒரு சுவடு முத்து 1,00,000 பொன் விலையாக இருக்கிறதாமே, அதில் ஒரு சுவடு ஒன்று கொடும் அப்படின்னு கேட்டார். அதுக்கு செட்டியார், இப்போ அத்தகைய முத்து அகப்படாது அப்படின்னு சொன்னார். அப்போ அந்த முத்து எங்கே விளையுது அப்படின்னு கேட்டார் விக்ரமாதித்தன். அந்த முத்து விளையறதல்ல, உதிர்வது. வாழவந்தான்புரத்தில் வாரணகேசரி ராஜன் குமாரத்தி முத்துநகை என்பவள் சிரிச்சா அவள் வாயிலிருந்து முத்துக்கள் உதிரும். இப்போ அவள் மீது ஆசைப்பட்ட ஒரு முனிவன் அந்த பட்டணத்தையே உயிரற்றதா சபிச்சு அவளை தன்னுடைய பாதுகாப்பில் வச்சிட்ருக்கான். அவள் வாய் திறந்து சிரிக்காம துக்கத்தோடு இருக்கிறதால இப்போ வாயிலிருந்து முத்துக்கள் உதிர்வதே இல்லை அப்படின்னு செட்டியார் சொன்னார். உடனே அங்கிருந்து புறப்பட்ட விக்ரமாதித்தன் வாழவந்தான்புரத்தின் எல்லையை அடைஞ்சு அரண்மனையை நோக்கி போனார். அந்த பட்டணமும் அரண்மனை வட்டாரமும் உயிரற்று பாழடைந்திருக்கும் பயங்கரத்தை பார்த்து திடுக்கிட்டாரு. ஆங்காங்கே யானைகளும் குதிரைகளும் கணக்கர்களும் சேவகர்களும் நின்றவாறே பிணமாயிருந்தாங்க. இதையெல்லாம் பார்த்து வியந்தபடி வந்த விக்ரமாதித்தன் அரண்மனையில் உள்ள அரசவை மண்டபத்தை அடைஞ்சதும் அங்கேயும் அரசன், அமைச்சர் முதலான எல்லாருமே பிணங்களை போல இருக்கிறத பார்த்தாரு. மகா வல்லமைசாலியான முனிவரோட சாபத்தால் தான் இவ்வளவு கொடுமை நிகழ்ந்திருக்கு அப்படின்னு நினச்சி அந்த முனிவர் இருக்கிற இடத்தையும் அந்த பெண்ணை அவன் வச்சிருக்க இடத்தையும் அறிஞ்சு வரும்படி வேதாளத்தை அனுப்பினார். வேதாளம் போய் பார்த்துட்டு வந்து, அரசே, அந்த முனிவன் மந்திரத்தில் ரொம்ப வல்லவன், முன்ன ஆலோசனையும் உள்ளவன். விக்ரமாதித்த பூபதியான நீங்கள் அந்த பெண் முத்துநகை இருக்கிறது தெரிஞ்சா முனிவன் இல்லாத சமயத்தில் அவளை எடுத்துகிட்டு போயிடுவீங்கன்னு நினச்சி அந்த முனிவன் வெளியே போகும்போதெல்லாம் அரண்மனை அந்தப்புற பள்ளியறையில் இருக்க இளவரசியோட தலையை வெட்டி முன்வாசலில் வச்சுட்டு திரும்பி வந்த பிறகு மறுபடியும் தலையை ஒட்ட வச்சு உயிர் கொடுத்துடுவான். அந்த முனிவன் இப்போது தீ வளர்த்து பெரிய யாகம் ஒன்று செஞ்சிட்ருக்கான். அந்த யாகத்தை செஞ்சு முடித்ததும் 14 உலகத்தையும் தன்வசப்படுத்தி இந்த பட்டணத்தோட அரசன் முதலானவர்களை எழுப்பி அவங்களோட சம்மதத்தின் பேரில் அந்த பெண்ணை கல்யாணம் செஞ்சுக்கணும்னு திட்டம் போட்டிருக்கான் அப்படின்னு வேதாளம் சொல்லிச்சு. அதை கேட்ட விக்ரமாதித்தன் உடனே அந்த பெண் இருக்கிற அரண்மனை அந்தப்புறத்துக்கு போய் முத்துநகையோட தலை அறுக்கப்பட்டு வாசப்படியில் வச்சிருக்கிற காட்சியை பார்த்து ரொம்பவும் மனசு வேதனைப்பட்டார். வேதாளத்தை பார்த்து இந்த பெண்ணை உயிர்ப்பிக்கிற வழி என்ன அப்படின்னு கேட்டார். அதுக்கு வேதாளம், அரசே, அதோ இருக்கிற தூங்கு மஞ்ச கட்டில் மேலே ஒரு பெரம்பு இருக்குது. அதை எடுத்து பார்த்தா ஒரு கணு தென்படும். அந்த கணுவை திருகுனா அதன் வழியாக தைலம் வெளிப்படும். அந்த தைலத்தை எடுத்து கழுத்தை சுற்றி தடவி கட்டில் இருக்கிற உடலோடு தலையை ஒட்ட வச்சு அந்த பெரம்பாலை தட்டி எழுப்புனா உடனே முத்துநகை தூங்கி விழிப்பவள் போல உயிர் பெற்று எந்திரிப்பா அப்படின்னு சொல்லிச்சு. வேதாளம் சொன்னபடியே விக்ரமாதித்தனும் செய்ய முத்துநகையும் தூங்கி எந்திரிக்கவரை போல கண் விழிச்சு எந்திரிச்சா. எதிரே கோரமான முனிவன் இருப்பான்னு பயத்தோடு எந்திரிச்ச முத்துநகை தன்னை எழுப்பிய வீரன் ராஜ தேஜஸோடு இருக்கிறத பார்த்ததும் மகிழ்ச்சி அடைஞ்சு, நீங்கள் யாரு, எந்த தேசத்தை சேர்ந்தவர் அப்படின்னு கேட்டா. என் பேர் விக்ரமாதித்தன், உஜ்ஜயினி மாகாளிப்பட்டினத்து மன்னன் அப்படின்னு விக்ரமாதித்தன் சொன்னார். இதை கேட்ட முத்துநகை, முனிவன் இவருக்கு அஞ்சி தான் என் தலையை தனியாக அறுத்து வச்சுட்டு போயிருக்கான். அப்படி இருக்க இவரே வந்து என்னை காப்பாற்றிட்டாரு. விதியோட சக்தியை யாரால் மாற்ற முடியும் அப்படின்னு நினச்சி வாய் விட்டு கலகலன்னு சிரிச்சா. அப்போது அவள் வாயிலிருந்து சில முத்துக்கள் உதிர்ந்துச்சு. அந்த முத்தையெல்லாம் விக்ரமாதித்தன் பொறுக்கி தன்னோட பையில் வச்சுட்டு முத்துநகையை பார்த்து, பெண்ணே, நீ சிரித்த காரணம் என்ன அப்படின்னு கேட்டார். அதுக்கு முத்துநகை, பூமானே, முனிவன் உங்ககிட்ட இருந்து என்னை காப்பாற்றணுன்னு என் தலையை அறுத்து வச்சுட்டு போயிருக்கும்போது நீங்களே என்னை வந்து எழுப்பிட்டீங்களே, முனிவனோட எண்ணம் பழிக்கலன்னு மகிழ்ச்சியோட வாய் விட்டு சிரித்தேன் அப்படின்னு சொன்னான். பின்னர், எனக்கு இன்னைக்கு விடிவு காலம் பிறந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அந்த கோர முனிவன் இங்கே திரும்பி வர்றதுக்குள்ள நான் இப்போதே உங்களோட வந்துடுறேன் அப்படின்னு முத்துநகை சொன்னான். அதுக்கு விக்ரமாதித்தன், பெண்ணே, உன்னை யாருக்கும் தெரியாமல் கூட்டிகிட்டு போகிறது சுத்த வீரனுக்கு அழகல்ல. இந்த முனிவனை கொன்று இந்த பட்டணத்தை பழையபடி உயிருள்ளதாக்கி உன்னுடைய தாய் தந்தை எல்லாத்தையும் உயிர்ப்பித்து அவங்களோட சம்மதத்தோடு உனக்கு மாலையிட்டு அழைத்துட்டு போகிறேன். அதுதான் முறை. அதுக்காக நீ ஒரு உபாயம் செய்யணும். நான் மறுபடி உன்னுடைய தலையை முன்போல் அறுத்து வச்சுட்டு போயிடுறேன். முனிவன் வழக்கம் போல் திரும்பி வந்து உன்னை உயிர்ப்பித்ததும் அந்த முனிவனோட உயிரை கொள்ளக்கூடிய ரகசியத்தையும் உன்னுடைய தாய் தந்தையை உயிர் மீளக்கூடிய உபாயத்தையும் விசாரித்து தெரிஞ்சுக்கோ. மிகவும் தந்திரமாக கொஞ்சம் கூட சந்தேகம் வராதபடி நடந்துக்க. இல்லைன்னா முனிவன்றதுனால சபிச்சிருவான். நான் நாளை காலையில் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்துநகையோட தலையை முன்போலவே தனியாக எடுத்து வச்சுட்டு வேதாளத்தை அங்கேயே பள்ளி உருவாயிருந்து முனிவன் சொல்கிற பதிலை ஒட்டி கேட்டு வந்து சொல்லும்படி ஏற்பாடு செஞ்சுட்டு நகரத்துக்கு வடக்கல் திசையில் இருந்த ஒரு பத்ரகாளி அம்மன் கோயிலுக்கு போய் அம்மனை வணங்கி அம்மன் கிட்ட திருநீர் தீர்த்தம் வாங்கி அந்த கோயிலே தங்கியிருந்தார். சூரியன் அஸ்தமிச்சு அந்தியிருள் பரவ தொடங்கியதும் அரண்மனைக்கு திரும்பிய முனிவன் முத்துநகையை உயிர்ப்பித்தான். அவளோ ரொம்ப சோகமாக இருந்தா. அதுக்கு முனிவன்,
பெண்ணே, உனக்கு என்ன குறை அப்படின்னு அன்போடு கேட்டான். சுவாமி, நான் பெண்ணுன்னு பிறந்து என்ன சுகத்தை கண்டேன்? என்னால் என் தாய் தந்தை உயிரிழந்தாங்க. அதுதான் போகட்டும், நானாவது நல்லா இருக்கேனா? தினமும் செத்து செத்து பிழைக்கிறேன். இதுவும் ஒரு வாழ்க்கையா அப்படின்னு சொன்னான் முத்துநகை. அதை கேட்ட முனிவன், பெண்ணே, நம்ம மகிழ்ச்சியாக இருக்க காலம் வந்துருச்சு. நான் இப்போது செய்கிற வேள்வி முடிஞ்சதும் இந்த 17 உலகமும் எனக்கு கட்டுப்பட்டுடும். அதுக்கப்புறமா இந்த உலகத்தில் என்னை வெல்ல யாராலையும் முடியாது. இன்னும் 3 நாட்களில் அந்த வேள்வி முடிஞ்சிடும். உன்னுடைய தாய் தந்தை இவங்களோட ஜீவனையெல்லாம் ஒரு செப்பு குடத்தில் போட்டு இந்த நகரத்து பத்ரகாளியம்மன் கோயிலில் இருக்க பலிப்பீடத்துக்கு கீழே வச்சுருக்கேன். கரும்பு தோட்டத்தில் உயிரோடு திரியிற யானையை பிடிச்சிட்டு வந்து பலி கொடுத்து பலிபீடத்தில் குடத்தை எடுத்து போட்டு உடைச்சா உன்னை சேர்ந்த எல்லாருமே உயிர் பிழைச்சி எழுவாங்க. வேள்வி முடிஞ்சதும் அதை செய்கிறேன். இன்னும் 3 நாட்கள் மட்டும் பொறுத்துரு அப்படின்னு சொன்னான். இதெல்லாம் சரி சுவாமி, உங்களை யுத்தம் செஞ்சு நேராக வெற்றி கொள்ள முடியாவிட்டாலும் தந்திரமாக யாராவது கொல்ல முயற்சி செய்வாங்களே அப்படின்னு கேட்டா முத்துநகை. அதுக்கு முனிவன், பெண்ணே, என்னை வெற்றி கொள்ளணும்னா என் தலையை ஒரே வெட்டா வெட்டி ஊறு துளி ரத்தம் கூட கீழே சிந்தாமல் குடிச்சு நான் வளர்த்துருக்க வேள்வியில் என் தலையை போட்டு என் உடலை கீழே விழாமல் 3.25 நாளிகை நேரம் ஆகாயத்தில் எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். அது மட்டும் இல்லை, என்னை வெட்டும்போது ஒரு துளி ரத்தம் கீழே சிந்தினாலும் என்னை போல 1000 முனிவர்கள் உருவாவாங்க. அவங்கள வெல்றது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொன்னான். இதையெல்லாம் கேட்டு மனசுக்குள்ளே மகிழ்ந்த முத்துநகை, சுவாமி, இவ்வளவு சக்தியுள்ள உங்களை வெல்வதற்கு 17 உலகிலும் வீரன் கிடையாது. இனி நான் துக்கப்பட மாட்டேன் அப்படின்னு சொன்னான். பின்னர் முத்துநகையோட தலையை பழையபடி வெட்டி வச்சுட்டு முனிவன் வேள்வி வளர்க்க போயிட்டான். இதையெல்லாம் கேட்டுட்டு பள்ளி உருவரில் இருந்த வேதாளம் விரைந்து போய் விக்ரமாதித்தனோட விவரம் எல்லாம் சொல்லி, அரசே, 3 நாள் அந்த முனிவன் அந்தி சாயிற நேரத்தில் வழக்கம்போல் அரண்மனைக்கு திரும்பி வருவான். அப்போது நீங்கள் 2ஆம் கதவு மறைவில் உருவிய வாளோட மறைஞ்சு நின்று முனிவனோட தலையை ஒரே வெட்டா வெட்டுங்க. நான் முதன் வாயில் கதவில் பள்ளியாக இருந்துட்டு அவன் வர்றதை தெரிஞ்சு சத்தம் கொடுக்குறேன். நீங்கள் அந்த சத்தம் கேட்டு தயாராக இருங்க. முனிவன் முதல் வாசலை கடந்ததும் நான் கதவை படீரென சாத்துறேன். சாத்தியது யாருன்னு அவன் திரும்பி பார்ப்பான். அப்போ ஒரே வெட்டா அவன் தலையை வெட்டுங்க. நான் ரத்தத்தை குடிச்சு தலையை வேள்வியில் போட்டுடுறேன். நீங்கள் 3.25 நாளிகை நேரம் அவன் உடலை கீழே விழாதபடி ஆகாயத்தில் பந்து போல விட்டெறிஞ்சிட்ருங்க அப்படின்னு சொல்லிச்சு. பின்னர் விக்ரமாதித்தன் வேதாளத்தை அனுப்பி கருப்பஞ்சோலையில் நிற்கிற யானையை அந்த ஊர் பத்ரகாளி அம்மன் கோயிலுக்கு கொண்டு வரும்படி செஞ்சு வெட்டி பலி கொடுத்து பலிபீடத்தை பேர்த்து அதுக்குள்ளே இருந்த செப்பு குடத்தை வெளியே எடுத்து பலிபீடத்தின் மீது போட்டு உடைச்சாரு. பின்னர் வேகமாக அரண்மனைக்கு போய் முத்துநகையோட வெட்டப்பட்ட தலையை ஒட்ட வச்சு பெரம்பால தட்டி எழுப்பினார். முத்துநகையே, முனிவனை கொன்று யானையும் பலி கொடுத்து ஜீவன் இருக்கிற செப்பு குடத்தை எடுத்து உடைச்சிட்டும் வந்துட்டேன். ஆகையால் இன்னும் சில நாளிகையில் உன்னுடைய தாய் தந்தை மந்திரி பிரதானிகள் சதுரங்க சேனைகள் எல்லோரும் உயிர் பெற்று எழுந்து உங்ககிட்ட வருவாங்க. நீ நடந்தது எல்லாத்தையும் அவங்கக்கிட்ட விவரமாக சொல்லு. நான் அம்மன் கோயிலுக்கு போய் காத்துட்ருக்கேன் அப்படின்னு விக்ரமாதித்தன் சொன்னார். அப்போ முத்துநகை மகிழ்ச்சியால் கலகலன்னு சிரிச்சா. உடனே அவளுடைய வாயிலிருந்து முத்துக்கள் உதிர்ந்துச்சு. அந்த முத்துக்களை எல்லாம் பொறுக்கி விக்ரமாதித்தன் தன்னுடைய பையில் பத்திரமா வச்சுக்கிட்டாரு. பின்னர் காளி கோயிலுக்கு போயிட்டாரு. செப்புக்கூட உடைபட்டதால் அதுக்குள்ளே அடைக்கப்பட்டிருந்த ஜீவன்கள் எல்லாம் வெளிக்கிளம்பி பழையபடி அதற்குண்டான உடற்கூடுகளில் பூந்துச்சு. வாரணகேசரி மன்னன் மந்திரி இவங்க எல்லாம் உயிர் பெற்று எழுந்தாங்க. மன்னன் மந்திரியை பார்த்து, நமக்கு திடீர்னு மயக்கம் வர காரணம் என்ன அப்படின்னு கேட்டார். இது முத்துநகையால் விளைந்திருக்கும் அப்படின்னு மந்திரி சொன்னார். எல்லோரும் அரண்மனையை நோக்கி வேகமாக ஓடி வந்தாங்க. முத்துநகை தன்னுடைய தாய் தந்தையரை கண்டு வணங்கி நடந்த விவரம் எல்லாத்தையும் சொன்னான். அவங்களும் வெற்றி வீரனான விக்ரமாதித்தனை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க. முத்துநகையும் அவங்களை அழைச்சிட்டு பத்ரகாளி அம்மன் கோயிலுக்கு வந்தா. வாரணகேசரி ராஜனும் விக்ரமாதித்தனை வரவேற்று யானை மீது ஊர்வலமாக அழைச்சிட்டு வந்து பட்டணத்தை ஒரு தேவலோகம் போல் அலங்கரித்து ஒரு சுப முகூர்த்தத்தில் தன்னுடைய குமாரத்தியான முத்துநகையை விக்ரமாதித்த மன்னனுக்கு மனம் செஞ்சு கொடுத்தாரு. அந்த சமயத்தில் இருந்த மகிழ்ச்சியால் முத்துநகை கலகலன்னு சிரிச்சா. அப்போது சில முத்துக்கள் அவள் வாயிலிருந்து உதிர்ந்துச்சு. அந்த முத்துக்களை எடுத்து தன்னுடைய பையில் விக்ரமாதித்தன் பத்திரமா வச்சுக்கிட்டாரு. பின்னர் விக்ரமாதித்தன் தன் மதுராபுரி மன்னன்கிட்ட சொல்லிட்டு வந்த 40 நாட்கள் தவணை முடிவு நெருங்கினதும் தன்னுடைய மாமனாரான வாரணகேசரி கிட்ட விடை பெற்று மனைவி முத்துநகையை அழைச்சிட்டு மதுராபுரிக்கு வந்தார். கெடு முடியும் தருணம் நெருங்கியும் ஆதித்தன் வராதை கண்டு மதுரேந்த மன்னன் மனமகிழ்ச்சியோடு இருந்தார். மதுராபுரி வந்த ஆதித்தனும் முத்துநகையை தன்னுடைய மாளிகையில் ரத்ன மாலையோடு விட்டுட்டு மதுராபுரி மன்னன்கிட்ட போய் குறிப்பிட்ட தவணை முடிவதற்குள்ள முத்துக்களை சமர்ப்பித்தார். ஆதித்தன் சமர்ப்பித்த முத்துக்களை பார்த்து ஆச்சரியப்பட்ட மதுரேந்த மன்னன் தன் மந்திரியை நோக்கி,
அமைச்சரே, முத்துக்கள்ல 4 வகை இருக்க காரணம் என்ன அப்படின்னு கேட்டார். அதை கேட்டு முத்துக்களை பரிசோதித்த மந்திரி, அரசே, முத்துக்கள்ல கால் விளைவு, அரை விளைவு, முக்கால் விளைவு, முளை விளைவு அப்படின்னு இருக்குது. இந்த விளைவு வித்தியாசத்துக்கு காரணம் அற்ப சிரிப்பால் கால் விளைவும், கொஞ்சம் மகிழ்ச்சியோடு சிரிச்சா அரை விளைவும், அதை விட சந்தோஷமாக சிரிச்சா முக்கால் விளைவும், மனக்குறை நீங்கி அளவற்ற ஆனந்தத்தில் சிரிச்சா முழு விளைவுமாக 4 முறை உதிர்ந்திருக்கு அப்படின்னு சொன்னார். மந்திரியோட இந்த விளக்கத்தை கேட்ட விக்ரமாதித்தனும் அவனை மனதிற்குள்ள மெச்சினார். மன்னர் முத்துக்களையெல்லாம் பொக்கிஷ அறைக்கு அனுப்பிச்சாரு. மறுநாள் பொறாமையே உருவான சேவர்களான கார்கொடனும் கோடிகனும் ஆதித்தனோட மாளிகைக்கு வந்து பேசிட்டு இருந்தாங்க. அப்போ முத்துநகையை பார்த்தாங்க. அவளை பார்த்ததுக்கு அப்புறமா உடனே அரசன்கிட்ட ஓடி போய், அரசே, இது என்ன அநியாயம்? உங்கள் ஊழியனான ஆதித்த சேவகன் முத்துக்களை கொண்டு வந்ததோடு இல்லாமல் அவற்றை உற்பத்தி செய்கிற முத்து நகையாலையும் கொண்டு வந்து தன்னுடைய மாளிகையில் வச்சிருக்கான். அவள் ரத்தன மாலையை காட்டிலும் 10 மடங்கு அழகு வாய்ந்தவளா ஜொலிக்கிறா. அவளோட அழகை எப்படி எங்க வாயால சொல்லுவோம்? சொல்ல முடியாத சொர்ண பதுமை. புவிய அரசனோட அந்தப்புறத்தை அலங்கரிக்க வேண்டிய அந்த 2 அழகிகளும் ஊழியனோட வீட்டில் ஊழியம் செஞ்சிட்டு இருக்கிறது அழகா அப்படின்னு சொன்னாங்க. உடனே மன்னன் மதுரேந்திரன் தான் ஒரு தடவை முத்துநகையை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டாரு. முன் செஞ்ச விதமாக கோடிகனோட வேஷம் போட்டு ஆதித்த சேவகனோட மாளிகைக்குள் தந்திரமா புகுந்து மறைவிலிருந்து முத்துநகையை பார்த்தாரு. அன்று இரவு முழுவதுமே அரசன் தூங்கலை. பொழுது விடிஞ்சதும் தன்னுடைய மந்திரியை அழைச்சு முத்துநகையையும் ரத்ன மாலையும் ஒன்றா அடையிறதுக்கு ஒரு யோசனை கேட்டார். அமைச்சர் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, அரசே, இன்னும் ஒரு உபாயம் இருக்குது.